السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم يغفر للشهيد كل ذنب إلا الدين أو كما قال النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்கள் ஷுஹதாக்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 169 வசனத்திலே கூறுகிறான், وَلَا تَحْسَبَنَّ الَّذِينَ قُتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ أَمْوَاتًا. அதாவது அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டோரை இறந்தோர் என்று கூற வேண்டாம், சொல்ல வேண்டாம். மாறாக அவர்கள் தம் ரப்பிடம் பல் அஹ்யாவுன், மாறாக அவர்கள் தம் ரப்பிடம் உயிரோடு இருக்கின்றார்கள். யுர்ஸகூன், அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் அழகாக கூறுகிறார். அதே போல மற்றொரு வசனத்திலே சூர பக்ராவிலே 154வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாகின் லா தஷ்ஊரூன். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டோரை இறந்தோர் என்று கூற வேண்டாம், மாறாக அவர்கள் பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாகின் லா தஷ்ஊரூன், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். கண்ணியமானவர்களே, இந்த ஷுஹதாக்களுடைய அந்தஸ்து, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசை நாம் பார்த்தோமேயானால் மிக 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 நாம் ஆச்சரியப்படுவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டோர் என்றால், இந்த சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள், அஷ்ஹுஹதாஉ கம்சுன், ஷஹீத்மார்கள் 5 பேர்கள் ஆவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீத் என்று சொல்கிறார்களே, ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அது 5 நபராக இருக்கிறார்கள். 5 விதமான நபராக இருக்கிறார்கள். ஒன்று யார் என்றால் அல் மத்ஊன், வைரஸ் நோயால் இறப்பவர்கள், கொரோனா நோயால் இறப்பவர்கள், கடுமையான நோய் பாதிப்பால் யார் இறக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை தருகிறார். அதே போல வல் மப்தூன், வயிற்றுப்போக்கால வயிற்று நோயால யார் இறக்கின்றார்களோ அதுவும் ஷஹீதுடைய அந்தஸ்து என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அதே போல வல் கரிக், யார் தண்ணீரிலே மூழ்கி இறக்கிறார்களோ, அதாவது ஆற்றிலே, கடலிலே, கிணற்றிலே, இது போன்ற தண்ணீர் நிலைகளிலே இருக்கும் இடத்திலே யார் அதில் மூழ்கி இறக்கிறார்களோ அவர்களும் ஷஹீத் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அதே போல சாஹிபுல் ஆத்ம்,
யார் வீடு கட்டிடங்கள் அதை வீடு கட்டிடங்கள் இடிபட்டு அதனுடைய இடையில சிக்கி யார் இறக்கின்றார்களோ ஒஃபாத்தானார்களோ அவர்களும் ஷஹீத் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. வஷ்ஷஹீது ஃபீ சபீலில்லாஹ், இறுதியாக சொல்றாங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் கொல்லப்பட்டார்களோ இவர்களும் ஷஹீத் அந்தஸ்தை பெறுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி நாம் அறிந்தோமேயானால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் ஆசைப்படுவது, அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தர மாட்டாரா, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா, இப்படிப்பட்ட ஒரு மர்தபா, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, இப்படிப்பட்ட ஒரு கதர் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆச்சரியப்படுவோம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்றால் قال رسول الله صلى الله عليه وسلم يغفر للشهيد كل ذنب الا الدين رواه المسلم. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க ஷஹீதுடைய ஒவ்வொரு பாவமும், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகிறார்களோ அவருடைய ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அவர் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அனைத்து பாவங்களையும் அவரை மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் அவரை அதாவது சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு என்றால் இல்லத்தைன், ஒரு ஷஹீதானவர் கடனை தவிர அவர் கடன் இல்லாமல் இருந்தால், அவருடைய மற்ற பாவங்கள் இருந்தாலும் கூட குறைச்சல் இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான், அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து இந்த ஷுஹதாக்களுக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களே, மேலும் பாருங்க, மறுமை நாளிலே ஷஹீத் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் தனக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள பிறகு அவர்கள் திரும்ப அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள், இறைவா எனக்கு திரும்பவும் உலகத்திற்கு செல்ல வாய்ப்பு தா. உலகத்திற்கு சென்று என்ன செய்வாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே மீண்டும் கொல்லப்பட வேண்டும், மீண்டும் ஷஹீதாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த அளவுக்கு இந்த ஷஹீது அந்தஸ்து இருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானார்களோ அவர்கள் இறந்த உடனே மறுமை நாளிலே அவருடைய உயிர் பச்சை நிற பறவைகளினுடைய வயிற்றிலே வைத்து அல்லாஹ் சொர்க்கத்தை சுத்த வைப்பார். சொர்க்கத்தில் எது தேவையோ அதை உண்ணுவார்கள், பருகுவார்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த அரசின் கீழே தான் அந்த பறவைக்கு கூண்டுகள் இருக்கும், அங்கு தான் வந்து தஞ்சம் அடையும். இப்படிப்பட்ட பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் இடத்தில் கேட்பான், ஏம்பா இந்த நியமத்து போதுமா, இன்னும் தேவையா? அப்போது அவர்கள் சொல்வார்கள், இறைவா இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் என்று திரும்ப அல்லாஹ் கேட்பான். திரும்ப 3 முறை கேட்பான். அப்போது ஷுஹதாக்கள் நினைப்பார்கள், ஏதோ மேலும் அல்லாஹ் நமக்கு தர விரும்புகிறான் என்று அல்லாஹ் கேள்வி கேட்க வைக்கிறான். திரும்ப ஷுஹதாக்கள் கேட்பாங்க, இறைவா இந்த சொர்க்கத்தில் கூட எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது, எங்களுக்கு எது வேண்டும் சொன்னால் மீண்டும் எங்களை உலகத்திற்கு அனுப்புவாயாக, அங்கு சென்று திரும்ப உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட்டு இந்த பாக்கியத்தை நாம் திரும்ப அடைய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஆனால் அவருடைய இந்த ஆசை ரத்து செய்யப்படும். சகோதரர்களை, சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் இன்று முஸ்லிம்கள் அதை உணராமல், அதனுடைய பாக்கியத்தை அறியாமல், அதை கொண்டு யார் தப்பித்திருக்கின்றார்களோ அவன் நினைக்கின்றான், நான் தான் உஷாரா இருக்கேன், யாவன் போய் மாட்டிக்கிட்டானோ, பைத்தியக்காரன் மாட்டிக்கிட்டான். இது போன்ற நிலை, இது போன்ற சிந்தனை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கு வந்துவிட்டது சகோதரர்களே. என்று ஜிஹாத், என்று போர் முஸ்லிம்களின் கையில் இருந்ததோ
அன்று வரை உலக முஸ்லிம்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, உலகத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் இருந்தது. என்று முஸ்லிம்கள் ஜிஹாதை விட்டு விட்டார்களோ, அதை மறந்து விட்டார்களோ, அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு முஸ்லிம்கள் எங்கு பார்த்தாலும் இழிவடைகிறார்கள், மோசமாக கொல்லப்படுகிறார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை, கேட்பதற்கு நாதி இல்லை. ஒரு பயம், ஒரு காலத்து முஸ்லிம் என்றால் பயப்படுவோம், ஒரு அஞ்சுவான். நாம் அவனை அஞ்ச வைக்க வேண்டிய அவசியம் அல்ல, இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்போது இருக்கிறதா? பாய் அட்ரா பார்க்கலாம், யாரும் வரமாட்டான், யாரும் வரமாட்டான். அடி இருக்கா இல்லையா? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. யாரும் உதவி செய்யறதில்லை, யாரும் சப்போர்ட்டுக்கு போறதில்லை. வீட்டுக்கு போய் கதவு மூடி ஜன்னல் அடைக்க கத்துக்கிட்டானுங்க. என்னைக்கு இந்த புத்தி முஸ்லிம்களுக்கு வந்து விட்டதோ அன்றிலிருந்து யாரெல்லாம் சில்லறை என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோமோ அவெல்லாம் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறோம். சகோதரர்களை பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். ஈரான் அதிபராக பதவி வகித்து வந்த இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்தார் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு எலெக்ஷன் வச்சு புதிய அதிபராக மசூதை தேர்ந்தெடுத்தார்கள் ஈரானில். அவருடைய பதவி விழாவிற்காக வேண்டி நம்முடைய மாவீரர் ஹமாஸுடைய தலைவர் இருக்கார்ல, இஸ்மாயிலானி, அவருக்கு அழைப்பு தரப்பட்டது. நம்பி போனார். தெஹரான்ல எங்க பதவி விழா நடக்கிறதோ 150 மீட்டர் தாங்க, அதிகமாக கிடையாது. ஈரானுக்கு உள்ள, ஈரான் தலைநகரம், மிலிட்டரி ஏரியா, ராணுவ பாதுகாப்பு எல்லாம் இருந்தும் கூட இஸ்ரேல் பயங்கரவாதி ஏவுகளை ஏவி அவருடைய வீட்டை அவரை அழித்தானா இல்லையா? அவரை படுகொலை செய்யப்பட்டதா இல்லையா? சகோதரர்களே, எந்த அளவு நல்ல மனுஷன் தெரியுமா? இஸ்மாயில் அனியா இருக்கின்றாரே, ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. உலகத்துடைய மக்களுடைய இதயத்தில் இடம் பெற்று விட்டார். அவருக்காக வேண்டி உலகம் முழுவதும் எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கின்றார்களோ, எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மசீதுகள் இருக்கின்றதோ, இன்றைக்கும் கூட காயிப் ஜனாசா, அவருக்காக ஜனாதா தொழுது துவா செய்கிறார்கள். இறைவா, இப்படிப்பட்ட மாவீரங்களுக்கு தந்தாய், நீ ஏற்றுக்கொண்டாய். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் தான் இது போன்ற ஒவ்வொரு ஒட்டுப்பட்ட முஸ்லிம்களும் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். அது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? சகோதரி, அது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் அவருக்காக துவா செய்கிறார்கள், அவர் மஃபிரத்துக்காக துவா செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் ஷஹீதாகி விட்டார். எந்த அளவுக்கு என்றால் 1987 ஆண்டு தான் ஹமாஸ் இயக்கம் உருவானது. ஹமாஸ் இயக்கம் ஏன் உருவாக்குனாங்க தெரியுமா? இதுவரை யாருக்கும் தெரியாது. அதை பத்தி நம்ம அறியது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. 70 ஆண்டுங்க. இன்னைக்கு கூட பலஸ்தீன் மக்கள், காசா மக்கள் அடிமையாக, குத்தடிமையாக இருக்கிறாங்க. தண்ணி குடிக்கணும் இஸ்ரேல்கிட்ட கேட்கணும். இது தெரியுமா உங்களுக்கு? அவன் சாப்பிட்டவன இஸ்ரேல்கிட்ட கேட்கணும். அவன்கிட்ட ஒரு கரண்ட், ஒரு பல்பு மாட்டினவன் அவன்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி ஒரு கொத்தடிமையாக வைத்திருந்தான் உலக முஸ்லிம். இவ்வளவு பேர் இருந்த ஒரு நாள் கேட்டிருப்பாங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதே அவன் கிறிஸ்தவனாக இருந்தான், அதே மாற்று மாத்த, அதாவது யூதனாக இருந்திருந்தான், அதே அவன் புத்தவனாக இருந்திருந்தான், அந்த நாட்டுக்காரன் விட்டுருப்பானா? ஏன்னா என்னுடைய மக்கள் அடிமையா வைப்பியா, என்னுடைய மக்கள் என்னை அடிப்பியா என்று போர் தொடுத்து அந்த நாட்டை அழிச்சிருப்பான். ஆனா நம்ம தான் முஸ்லீம் இருக்கல்ல, முஸ்லிம் மக்கள், அதாவது பொதுமக்கள் துடிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. நாட்டில் எவன் முஸ்லிம் தலைவர் என்று சொல்கிறானோ, எவன் அதிபர் என்று சொல்கின்றானோ, இந்த ராணுவங்கள் இருக்கின்றார்களே, பாவாடை உடுத்தி கொண்டிருக்கின்ற முஸ்லிம் ராணுவத்தை சொல்கிறேன். உனக்கெல்லாம் எதுக்குடா துப்பாக்கி, உனக்கெல்லாம் எதுக்குடா ட்ரைனிங்? ஒரு முஸ்லிம் மக்களை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் அந்த ராணுவத்தை இருக்கிறதுக்கு தகுதியற்றவன். இந்த நேரத்தில் தலைவனுடைய பேச்சு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இத்தாத் மாரூஃப்
நல்ல விஷயங்களிலே யார் எந்த நல்ல முடிவு எடுத்தாலும் அது தவறு கிடையாது. ஆனால் நம்ம செய்யறோமா? சகோதரர், செய்வது கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹமாஸ் இயக்கத்தை உருவாக்கினாங்க. அதை 2 பிரிவாக பிரித்தார்கள். ஒன்று அல் கஸ்ஸாம். அல் கஸ்ஸாம் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக போர் செய்வது. இரண்டாவது எது என்று சொன்னால் பலஸ்தீன் மக்களுக்கு நலத்திட்டங்களை உதவி செய்வது. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஆட்சி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட மக்களை எப்படியாவது அழிக்க வேண்டும், எப்படியாவது அவரை நாசப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்ன சகோதரர்களே, இஸ்மாயில் அனியா இருக்கின்றாரே, அவருடைய மகன்கள் 3 பேர் ஷஹீதாயிட்டாங்க. அவருடைய மகள்கள் 4-5 பேர் அவங்க ஷஹீதாயிட்டாங்க. அவருடைய சொந்த உற்ற உறவினர்கள் எல்லாம் எத்தனை பேர்னா 80 பேர் குடும்பத்திற்கு ஷஹீதாயிருக்காங்க. கடைசியா இவரும் ஷஹீதாயிட்டார். அவருடைய ஒரே ஒரு மகன் கர்ஜித்து கூறுகிறார், என்னுடைய தந்தை எதை செய்தாரோ, பலஸ்தீன் மக்கள் விடுதலை விரும்புகிறார்களோ அதை நானும் செய்வேன். நான் மௌத்தா போனா அதை விட ஒரு பாக்கி எனக்கு வேறு எதுவும் கிடையாது. சகோதரர், சிந்தித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விஷயம், எப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எந்த அளவுக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40,000 முஸ்லிம்கள், 40,000 1000 2000 3000 சொல்றாங்கல்ல. ஏன்னா அப்படி சொன்னதான் உங்களுக்கு தெரியும். 40,000 கதை கேட்டுட்டு போறீங்க. 40,000 என்பது சாதாரண எண்ணிக்கை அல்ல. 40,000 முஸ்லிம்களை இன்று வரைக்கும் அடித்து கொண்டு குவித்திருக்கிறார். எந்த ஐநாவது கேட்கிறதா? எந்த உலக நாடுகள் கேட்கின்றதா? உலக நாட்டு ஐநா சர்வதேச கோர்ட் என்று சொல்கிறார்களே, உலக ஹைகோர்ட் சொல்றாங்களே, அவன் கேட்கிறானா? அதே ஒரு முஸ்லிம் அடிக்கிட்டோம், எல்லாம் நாய்களோட சேர்ந்துவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் எங்க போயிட்டானுங்க? செத்துட்டானுங்களா? கோமாலா இருக்கானுங்களா? சகோதரர்கள், ஏன் கேட்க மாட்டாங்க? அவன் முஸ்லிம், அவனுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை. நம்ம முஸ்லிம் நாடுகள் இருக்க, அதுக்கு நாதி இல்லை கேட்கறதுக்கு. இப்படித்தான் சகோதரர்கள் சென்று கொண்டிருக்கிறது. கேட்டானா செய்வாங்க, துவா செய்யுங்க, கையை தூக்குங்க, கையை தூக்குங்க, துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. ஏன் களத்தில் இறங்க மாட்டீங்களா? ஏன் களத்தில் இறங்க பயப்படும் பயமா? சகோதரர், சிந்தித்து பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தொழுகை, ஆஹா தொழுகை தொழுகை ஃபர்லுங்க, ஜோர் தொழுகை ஃபர்லு, தொழுகை விடக்கூடாது, அல்லாஹ் நம்ம மீது ஃபர்லா ஆக்கியிருக்கான். நினைக்கிறோமா இல்லையா? மனசுல செயல்படுறோமா இல்லையா? அதே போல ரம்ஜான் மாதம் வந்து விட்டது, நோன்பு நோருங்கள், ஃபர்லு ஃபர்லு சொல்றோமா இல்லையா? அதற்காக ரெடி பண்றோமா இல்லையா? நோன்பு முழுவதா முடிக்கிறோமா இல்லையா? அதே போல வசதி இருந்தால் ஹஜ்ஜு ஃபர்ல் ஆகிட்டான் அல்லாஹ், ஹஜ்ஜு ஃபர்லு. ஏன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கான், செய்திடலாம். அதே போல தான் எப்படி நோன்பு ஃபர்லோ, எப்படி தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினானோ, எப்படி ஹஜ் அல்லாஹ் கடமையாக்கினானோ, அதே போன்று தான் அநியாயம் அக்கிரமங்கள் எங்கு நடைபெறுகிறதோ அதை தட்டி கேட்பது ஒவ்வொரு முஸ்லிம்களது கடமை. அதற்காக போர் செய்வது, அதற்காக ஜிஹாத் செய்வது கடமை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இதுதான் கடமை சொல்லிட்டு. இது மட்டும் கடமை அல்ல சகோதரர், போர் செய்வதும் கடமை. இத்தனை முஸ்லிம், அதாவது 63 முஸ்லிம் நாடுகள் இருந்தும் கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே சகோதரர், அல்லாஹ்வுக்கு நாளைக்கு என்ன முகத்தை காட்டுவான்? வெட்கமாக இருக்கிறது அவன் தலைவன் என்று சொல்வதற்கு. முஸ்லிம் நாடுகளிலே இவ்வளவு ராணுவம் இருக்கிறது, கோடிக்கணக்கான ராணுவம் இருக்கிறது. என்னடா பண்றீங்க? அவனுக்கு தான் சொன்னல, உனக்கு சொன்ன இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஏன் என்று சொன்னால் ஜிஹாத் ஃபர்ல் என்று இஸ்லாம் கடமையாக்கப்பட்டதை நாம் மறந்து விட்டோம். நாம் நினைக்கிறோம் மாற்றம் என்ன செய்யறான் தெரியுமா? நீ எவ்வளவு தொழுதாலும் உனக்கு கேட்க மாட்டான், நீ எவ்வளவு நோன்பு வச்சாலும் உனக்கு கேட்க மாட்டான், நீ எவ்வளவு ஹஜ் செய்தாலும் கேட்க மாட்டான், ஹஜ்ஜுக்கு மானியத்தை கொடுப்பான். நீ உம்ரா செய்தாலும் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான் தெரியுமா? அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நீ ஜிஹாத் என்று வந்து விட்டால், முஸ்லிம்கள் இதில் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் நாம் எல்லோரும் அடிமையாகி விடுவோம், நாம் எல்லோரும் கொத்தடிமையாகி விடுவோம் என்று நம்மை விட அவனுக்கு தெரியும். அதனால தான் ஜிஹாது பத்தி வாயை திறந்தாலே இவன் தீவிரவாதி 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 என்று சொல்லி முத்திரை குத்தி அவனை அழிக்க பார்ப்பான். செய்யறானா இல்லையா? உலகம் முழுவதும் அப்படித்தான் நடக்க சகோதரர்களே. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு முஸ்லிமை தட்டி எழுப்பதற்காக ஒரு தலைவன் உருவாக்கினார், ஒரு லீடர் வந்தால்
முதல் பார்க்கறான், இந்த லீடர் ஒட்டுமொத்த முஸ்லீம் ஒன்று சேர்க்கிற மாதிரி இருக்கானா, மக்களை தட்டி எழுப்புறானா, உடனே அவன் எப்படி கொள்றதுக்காக ட்ரை பண்றான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மாவட்டத்திலும் அப்படிதான் இருக்கு, மாநிலத்தில் அப்படிதான் இருக்கு, இந்தியா லெவல்ல அப்படித்தான் இருக்கு, உலக லெவல்ல அப்படித்தான் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு உலகத்தை ஒரு முஸ்லீம் தலைவர் தலை தூக்க கூடாது. முஸ்லீம் தலைவர்னா இந்த மாதிரி பேடிங்க இல்லை, இப்ப இருக்கானுங்களே பாவடை ஊத்திக்கிட்டு, அவங்க கிடையாது. முஸ்லிம் இஸ்மாயில் அலியா உலக மக்களே அவருக்காக வேண்டி துவா செய்யறாங்க இல்லையா, இது போன்ற தலைவர்கள், திப்பு சுல்தான் போல தலைவர்கள், சத்தாம் ஹுசைன் போன்ற தலைவர்கள், கதாஃபி போல தலைவர்கள், உசாமா போன்ற தலைவர்கள், அந்த மாதிரி தலைவர் இருந்தால் உடனே அடிச்சு தட்டி தூக்குறான். ஏன்? திருமணம் முஸ்லிம்கள் விழிப்புணர்வு அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தூங்கிட்டு இருக்கோம், கோமால இருக்கோம், சாப்பிட்டோமா, திருப்தியா இருந்தோமா, வீடை கட்டினோமா, சம்பாதிச்சோமா, இப்படிதான் நம்ம சிந்தனை. சகோதரர்களே, முஸ்லிம் மற்ற முஸ்லிம்களுக்கு உதவக்கூடிய நிலைமை எல்லாம் மறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நிலைமை இருந்தால் சகோதரி சிந்தித்து பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, பாருங்க ஒரு சமயத்திலே ஒரு ஷேக் இருந்தாங்க, ஒரு ஷேக் இருந்தாங்க. இப்லீஸ் வந்து பேசினாங்க. என்ன பேசினான்னா பாருங்க, எப்படியெல்லாம் முஸ்லீமில் உசுப்புறாங்க, ஷைத்தான் எப்படி வந்து நுழையிறான்னு பாருங்க. ஒரு ஷேக்கிட்ட வந்து ஷைத்தான் பேசுறானா, ஏப்பா உனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கே இல்லையா? இருக்கு. அல்லாஹ் நம்புறியா இல்லையா? நம்புறேன். அல்லாஹ் உனக்கு உதவி செய்வானா இல்லையா? ஆமா உதவி செய்வான். அப்படியா? யார் ஷைத்தான் சொல்றான்? அப்படியா? நீ என்ன செய்ய தெரியுமா? 20 அடுக்குமாடி மேல் ஏறி அங்கிருந்து குதி, உன்னுடைய அல்லாஹ் உதவி செய்யறானா பாரு. இல்ல இமயமலைக்கு போ, அங்கிருந்து உழு கீழே, உன்னுடைய அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறானா பார் என்று ஷைத்தான் வழி கெடுக்கிறான். சகோதரி, நம்ம நினைப்போம் ஆமா நம்ம புதுசு அல்லாஹ் நம்மளை காப்பாத்தோம்னா இல்லையா? மனசுல வருதா இல்லையா? மனசுல வருதா இல்லையாங்க? உடனே அந்த ஷேக் அந்த மௌலானா சொன்னாராம், ஏண்டா நான் யார் தெரியுமா? நான் அப்துல்லா. அப்துல்லா நான் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை. அடிமை அல்லாஹ்வை சோதிக்க கூடாது, அல்லாஹ் தான் என்ன சோதிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அல்லாஹ் தான் நம்ம சோதிக்கணும், நம்ம அல்லாஹ்வை சோதிக்க கூடாது. நான் மேல குதிக்கிறேன், நீ காப்பாத்து பார்க்கலாம். எனவே சகோதரர்களே, இது போன்ற விழிப்புணர்வு இருந்தால்தான் முஸ்லிம் எங்கு போனால் வெற்றி அடைவர்கள், சந்தோஷப்படுவாங்க, ஈமானை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த ஈமானில் ஓட்டை விழுந்து விடும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடைசியாக பாருங்க சகோதரர்களே, இந்த விஷயத்தை பாருங்க, முக்கியமான விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிலாஃபத் இருக்குல்ல, ஹிலாஃப் ஆட்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்தது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிலாஃப் ஆட்சி 30 வருஷம். அதுக்கு பிறகு யார் ஆட்சி செய்தாங்க? முஸ்லிம்கள் உமையாக்கள் ஆட்சி, அவங்க 100 ஆண்டு செய்தாங்க. அதுக்கு பிறகு யார்? அப்பாசியாக்கள் ஆட்சி, அவங்க 500 ஆண்டுக்கு மேலே செய்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஆட்சி செய்தாங்க. எது வரையும் சொன்னால் சகோதரி பாருங்க, எந்த அளவுக்கு என்றால் 1924 வரை. எதுவரைங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலிருந்து எதுவரையும் 1924 வரை. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? இப்ப கேப் 100 வருஷம் இல்லையா? அதுக்கு முந்தி டோட்டல் உலகம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தாங்க. முஸ்லிம் கையில இருந்துச்சு. கிறிஸ்தவன் கிட்ட வர முடியாது, கிறிஸ்தவ நாடுகள் கிட்ட வர முடியாது, யூத நாடுகள் கிட்ட வர முடியாது, எவனும் கிட்ட வர முடியாது. அந்த அளவுக்கு உலகமே அமைதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. சகோதரர்களே, அவங்க பார்த்தாங்க, என்ன செய்தாங்க தெரியுமா? இவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், முஸ்லிம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இவர்கள் எப்படியாவது அவர்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பாருங்க மேற்கத்திய கிறிஸ்தவ உலகம், அதே போல் இஸ்ரேல்கள், அதே போல் புத்திஸ்டுங்க, குஃபாருங்க, எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குனாங்க. என்ன குழப்பத்தை உண்டாக்குனா தெரியுமா? நம்முடைய கடைசி ஆட்சிங்கிறது தெரியுமா? இதில் துருக்கியில் இருந்துச்சு. இப்போ துருக்கன்றாங்க, துருக்கி, அதை துருக்கி அவன் தான் உலகம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆட்சி, முஸ்லீம் ஆட்சி நடந்துருச்சு. அவன் உள்ள நுழைஞ்சி குழப்பத்தை உண்டாக்கி
நீ பெருசா நான் பெருசா ஆக்கினா செய்யறாங்க தெரியும் சகோதரர்களே. அந்த முஸ்லிம் ஒரே முஸ்லிம்லாம் இருந்தது. டோட்டல் உலகம் ஒரே தலைமை, முஸ்லிம் தலைமை. இது முஸ்லிமத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டோட்டல் உலகம் முஸ்லிம் ஒரே தலைமை. அவர் என்ன சொன்னாரோ அது தான் டோட்டல் உலகம் கேட்கும். அப்படித்தான் இருந்துச்சு. என்ன செய்தாங்க, எப்படியாவது இந்த கிலாபத்தை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி, அதாவது மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி போர் செய்து அந்த கிலாபத்தை உடைத்தார்கள். சகோதரர்களே, இப்பேற்பட்ட ஒரே முஸ்லிம் நாட்டை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த முஸ்லிம் நாட்டை 63 துண்டாக ஆக்கினார்கள். இவன் கொஞ்சம் பலமா இருந்தா திரும்ப தாக்குவான்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, ஒரே ஒரு முஸ்லிம் நாட்டை 63 நாடாக பிரிச்சாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இருக்குல்ல, அதுவும் அங்கிருந்து பிரிஞ்சு வந்தது தான். அதே போல துருக்கி இருக்குல்ல, அதுவும் அங்கிருந்து பிரிஞ்சு வந்தது தான். ஏமன் இருக்குல்ல, அதுவும் அங்கிருந்து பிரிஞ்சு வந்தது தான். கத்தார் இருக்குல்ல, அதுவும் அங்கிருந்து பிரிஞ்சு வந்தது தான். இந்த மாதிரி 63 நாடுகள். சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம இருந்திருக்கோம். இந்த மாதிரி உடைச்சானுங்க 100 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப நம்மளால ஒன்னா சேர முடியல. நம்மளால் சகோதரர்களே, பலஸ்தீன் மக்கள் நம்ம கண் முன்னால் கொல்லப்படுகிறார்கள். குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் சாகிறார்கள், பால் இல்லாமல் சாகிறாங்க, துடித்து சாகிறாங்க, துண்டு துண்டாக கொல்லப்பட்டு சாகிறாங்க. நம்மளால உதவி செய்ய முடியுதா? அவன் கிட்ட போக முடியுதா நம்மளால? நம்முடைய ஒற்றுமையை குடைச்சிட்டான், நம்முடைய ஒற்றுமையை ஒழிச்சுட்டான். இப்ப முஸ்லிம்கள் அவன் சகோதரர்களே, அவன் யாரை தாக்க வேண்டும் என்று சொன்னாலும் நேரம் வந்து தாக்கிட்டு போயிட்டே இருக்கான். யாரை கேட்கறது இந்த ஆள் இல்லை, நாதி இல்லை. காரணம் என்ன? ஒற்றுமையை நாம் விட்டு விட்டோம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, குடும்பத்துல சண்டை, குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, பள்ளிவாசல்ல ஒற்றுமை இல்லை, மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒரு நல்ல ஒரு சிந்தனை எல்லாம் போய்விட்டது சகோதரர்களே. ஏன் என்று சொன்னால் ஷைத்தான் நம்மளை இப்படிதான் வழி கெடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் கைவோங்கி நிற்போம். அல்லாஹ் ஒரு உதவி நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கேரளாவில் வயநாடு இருக்குல்ல, வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கோரமான காட்சி. அந்த பூமியை அப்படி புரட்டி போட்டுருச்சு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சு பார்த்துருக்க மாட்டோம். எத்தனை கிராமங்கள், 500 கணக்கான வீடுகள் அப்படியே புரட்டி போட்டுச்சு. எந்த அளவுக்குன்னா அந்த இடத்துல வீடு இருந்துச்சா இல்லையா டவுட் இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சகோதரர்களே. அதற்காக வேண்டி அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் உங்களால் உங்களோட பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கிறதோ, உங்களால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ உதவி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கண்டிப்பாக மறுமையில் தருவான் இந்த நன்மை. அது மட்டுமல்ல, இந்த வாரம் அவங்களுக்காக வசூல் செய்யப்படும், அதே போல் அடுத்த வாரம் வசூல் செய்யப்படும். உங்களால் எவ்வளோ முடியுது கொண்டு வந்து தாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஏன்னு சொன்னால் இந்த மஸ்ஜிதில் கொடுத்தா இந்த மஸ்ஜிதில் கூட்டமைப்பு இருக்குல்ல, எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நன்மையை தருவோம். அதே போல் सुन लीजिए, केरला में वायनाड बारिश की वजह से बहुत तबाही हो गया है. बहुत से लोग इंतकाल कर गए, बहुत लोग शहीद हो गए. इसलिए आप लोग उनकी खिदमत करना जो चाहते हैं, उनको जो हेल्प करना चाहते हैं, उनको जो ताउन देना चाहते हैं, इंशाल्लाह ताउन कीजिए. इंशाल्लाह वो पैसा उनके पास पहुंचा जाएगा. अस्सलाम वालेकुम.